நான் தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்கான். அந்த இளிச்சவாயின் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்துல ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனா வருஷம் நான் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன். இங்க பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கவுண்ட பாத்துக்கங்க, எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாரிச்சு ஒரு விவசாய நிலம் வாங்கினாலும் நான் மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஆர்டிஐல போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே, என்னுடைய பட்டாணி என்ன உங்களுக்கு தெரியும், நான் அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த லேண்ட அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரியும் கட்டியிருக்கோம். எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க, விவசாயம் பண்றனா விவசாயம் பண்ணலையான்னு, இயற்கை விவசாயம் இருக்கிறனால. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல்வாதி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்துல ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்துல சம்பளமா வாங்காம, நான் மட்டும் 6 மாசத்துக்கு ஒருக்கா என்னை பாருங்க இதான் செய்யறேன், என்னை பாருங்க இதான் செய்யறேன். அதனால இளிச்சவாயன் இல்லாம நான் என்னங்க? இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கியிருக்கிற, யாரு பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாரு. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்கறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க. சோதனை பண்ண சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக நான் இருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிட்டிருக்கேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்துல. அதிலையும் மக்கள் பாக்குறான். இன்னைக்கு நான் ₹3.5 கோடி கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கி இருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்பு நடத்துறேன். ₹3.5 கோடி கடன் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கை வெளியிடுறான்.